காத்துக் கொண்டிருக்கிறது. வெரண்டா IAS. வெரண்டா IAS, where your dream becomes reality. கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047030531. அரசியல் தலைவர் பழ கருப்பையா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பெருமதிப்புக்குரிய நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்களே, சாணக்கியாவை திறம்பட நடத்தி வருகின்ற மதிப்புக்குரிய பாண்டே அவர்களே, குழுமி இருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்களே, பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கும் இதுபோன்ற அவைகளில் பேசுவதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ஒரு அறிவார்ந்த சபையில் பேசுவது என்பது ஒவ்வொரு பேச்சும் உடனுக்குடன் ஆராயப்பட்டு சரிதானா என்று சரிபார்த்து கொண்டே அத்தகைய கூட்டத்துக்கிடையே பேசுவது ரொம்ப சிரமம். தெளிவான மக்கள் கூடியிருக்கிறீர்கள். என்னுடைய தாயார் சொல்வார்கள், பொழுதப்ப விடியும், பூவப்ப மலரும், சிவனப்ப வருவார், பலனப்ப தருவார் என்று சிறு பிள்ளையாக இருக்கும்போது சொல்வார்கள். அதுபோல கடந்த 5 ஆண்டுகளாக எப்போது இந்த ஆட்சி முடியும், பொழுது விடியாதா, புத்தாட்சி மலராதா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் மிகவும் நெருங்கிவிட்டது. இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு எடப்பாடியார் கலந்து கொள்வதுதான். லூயி ஃபிஷர் காந்தியை பற்றி காந்தியோடு உடனிருந்து அவரை ஆராய்ந்து மிகச்சிறந்த நூலை எழுதியவன். காந்தியை பற்றி இந்தியர்கள் எழுதிய நூல்களிலெல்லாம் விட மிகச்சிறந்த நூலை அந்த அமெரிக்கன் தான் எழுதினான். அவன் சொல்லுவான், நான் வீதியிலே நடந்து போகின்ற போது காந்தி என்னை கடந்து போயிருந்தால் நான் அவரை கண்டுகொள்ள தவறி இருப்பேன் என்று சொல்லுவான். எளிய மனிதர்களில் ஒருவராக அவர் என்னை கடந்து போயிருப்பாரே தவிர, மவுண்ட் பேட்டன் அந்த தெருவில் நடந்து வந்தால் உற்று நின்று கவனித்து செல்வது போல அல்லாமல் காந்தி என்னை கடந்து போயிருப்பார், அவர் என்னை ஈர்த்திருக்க மாட்டார். சாதாரண மனிதர்களில் ஒருவராக அவர் காட்சி அளிக்கின்ற காரணத்தினாலே என்று லூயி ஃபிஷர் சொல்வார். அதுபோல் எடப்பாடியை நாம் கடந்து செல்ல நேரிட்டாலும் சரி, நாம் பார்த்து உரையாட நேரிட்டாலும் சரி, எந்த திகைப்பும் எந்த அச்சுறுத்தலும் அவருடைய தோற்றத்திலோ பேச்சிலோ இருக்காது. நம்முடைய கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி ஒரு பெருமகனோடு பேசி கொண்டிருக்கின்ற உணர்வு தான் நமக்கு ஏற்படுமே தவிர, அதற்கு மீறி அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கின்ற போதும் அப்படித்தான் இருந்தார், பதவியில் இல்லாத போதும் அப்படித்தான் இருக்கின்றார் என்பதுதான். பதவி தன்னை உயர்த்துகிறது என்கின்ற மனிதர்கள் பதவியை விட்டு இறங்குகின்ற போது தாழ்ந்து போவார்கள். ஆனால் பதவியால் தான் இல்லை, தன்னால் தான் பதவி என்று நினைக்கின்ற மனிதர்களுக்கு பதவியில் இருப்பதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். ஆனால் ஒன்றே ஒன்று, ரொம்ப எளிமையாக அவருடன் தனியாக நீங்கள் உரையாடினால் ரொம்ப வியப்பீர்கள். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் உங்களிடம் பேசுகிற போது எதையும் மனம் திறந்து பேசுவார். மூடி மறைத்து பேசுகின்ற பழக்கம் அவருக்கு கிடையாது. அது விவசாயிகளுக்கே கிடையாது. அதனாலே அவ்வளவு ஒரு தகுதியான மனிதர். அம்மாவிடம் சேவல் காலத்திலிருந்து இன்றைக்கு வரையும் அதிமுகவோடு ஒன்றி இருப்பவர். பல பேர் அவரோடு உராய்ந்து விட்டு வெளியே போய்விட்டார்கள். அவர்கள் வெளியே போனதற்கு பிறகுதான் நமக்கு அவர்களை தெரிந்தது. ஆனால் உள்ளே இருக்கும்போதே இவருக்கு தெரிந்தது. வெளியே நேர்மாறான இடத்திற்கு போன பிறகு எப்படி இந்த ஆள் இவ்வளவு காலம் இங்கே இருக்க முடிந்தது என்று நாம் வியந்திருக்கின்றோம்.
ஆனால் இவர்களெல்லாம் ஒரு நாள் போவார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது. அதனால் எதற்கு அங்கே போக வேண்டியவர்களை இங்கே வைத்து கொண்டு மல்லு கட்ட வேண்டும் என்று வரிசையாக போய்விட்டார்கள். இன்னும் சில பேர் கூட ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் என்பதை விட எடப்பாடிக்கு ஒரு 2000 ஓட்டை குறைக்கலாமா என்பதிலே தான் ஆர்வமாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகின்றேன், அது எடப்பாடியினுடைய தோல்வியும் வெற்றியும் அல்ல, தமிழ்நாட்டினுடைய தோல்வியும் வெற்றியும். இன்றைக்கு இங்கே வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய 40-50 ஆண்டு காலமாக தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து எடப்பாடியார் காலம் வரையிலும் நான் அரசியலில் இருக்கின்றேன். அப்படியே நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன் மத்தியானமெல்லாம். என்ன நினைவுக்கு வருகிறது என்றால், பல பக்கங்கள் 100 பக்கங்கள் எழுதப்படுகின்ற வரலாறு அல்ல. ஒரு ஆட்சி காலத்தில் பல காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனால் ஒருவரை யார் என்று கேட்டால், காந்தியை யார் என்று கேட்டால் பளிச்சென்று மகாத்மா என்று தான் நினைவுக்கு வரும். ஒரு வரியில் நினைவுக்கு வர வேண்டும். 2-3 காரியங்களை மட்டுமே தான் வரலாறு தனிமைப்படுத்தி பெரிதுபடுத்துமே தவிர பக்கமாக எழுதப்படுகின்ற காரியங்கள் அல்ல. கருணாநிதியிலிருந்து எடப்பாடியார் வரையிலும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இவர்கள் வகித்த இடம் என்ன, செய்த காரியங்கள் என்ன என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். 2-3 வரிகளில் எது முக்கியத்துவமானதோ அதை மட்டும் சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு தோன்றியது, திராவிட இயக்கம் கருணாநிதியில் தொடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிறப்பு, வளர்ச்சி, எடப்பாடி வரையிலும் நான் நினைத்து பார்த்தபோது ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள், அவர்களை பற்றி நினைக்கின்ற போது நினைக்கத்தக்கதாக எது இருந்தது என்பதுதான் கேள்வி. அது நல்லதாக இருந்ததா கெட்டதாக இருந்ததா? பல காரியங்கள் நல்லதாகவும் இருந்திருக்கும், அதை விட அதிகமான காரியங்கள் கெட்டதாகவும் இருந்திருக்கும். சில பேருக்கு சில காரியங்கள் தப்பாக இருக்கும், பல காரியங்கள் நல்லதாக இருக்கும். ஆகவே நல்லதையும் தீயதையும் சீர்தூக்கி பார்க்கின்ற போது எது முதன்மை பெற்று நிற்கிறது என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். கருணாநிதியினுடைய ஆட்சி என்கின்ற போது எனக்கு முதலிலே நினைவு வந்தது கச்சத்தீவு பறிபோனது தான். அந்த கச்சத்தீவு பறிபோகின்ற போது அவர் முதலமைச்சராக இருந்தார். கொடுத்தது மத்திய அரசாங்கம் தான் என்றாலும் கூட அதை எதிர்த்து போராடி அந்த கச்சத்தீவை தக்க வைத்துக் கொள்ள முடியாத காரணத்தினாலே இன்று வரையிலும் மீனவர்கள் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். படகுகளை இழக்கிறார்கள், வலைகளை இழக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். அந்த கச்சத்தீவு போனதற்கு என்ன காரணம், இவர் செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன என்று யோசித்தேன். பெருபாரி என்கின்ற இடத்தை, மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு இடத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டார் நேரு. அவர்கள் இருவரும் பேசினார்கள், இந்த கிராமத்தை எனக்கு கொடுத்து விடு என்று சொன்னார். சரி, வைத்துக் கொள்ளுங்கள், இதில் என்ன இருக்கிறது என்று கொடுத்து விட்டார் நேரு. பொங்கி எழுந்து விட்டார் மேற்கு வங்க முதலமைச்சர். நீ யார், உன் அப்பன் விட்டு சொத்தா தூக்கி கொடுப்பதற்கு? நீ நினைத்தால் எதையும் கொடுத்து விடுவாயா? இதெல்லாம் உயிரெழுதி வைத்து மாற்றத்தக்க சங்கதிகள் என்று நினைக்கிறாயா? எங்களுடைய மண் மேற்கு வங்காள மண், வங்க மொழி பேசுகிற மக்கள் இங்கே வாழ்கிறார்கள். அதை எப்படி நீ பாகிஸ்தானோடு சேர்க்கலாம்? அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டது அந்த மாற்றம். ஒரு தலைமை அமைச்சர் தான் விரும்பிய காரணத்தினாலே அதை கொடுத்து விடலாம் என்று தலைமை அமைச்சர் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டது இல்லை. அது அரசியல் சாசனத்தில் பாராளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மையின் கீழ் இவையெல்லாம் பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு கொடுக்கப்பட வேண்டும். அது மேற்கு வங்காளத்தினுடைய சமூகத்தோடு தான் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர நீ நினைத்தபடி தூக்கி கொடுத்து விட முடியாது என்று அதே காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த மேற்கு வங்காள அமைச்சர் முதலமைச்சர் நேருவை போட்டு ஆட்டாட்டு ஆட்டி விட்டார். பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு போனார். உச்சநீதிமன்றம் சொன்னது இந்திய மண்ணை தூக்கி கொடுப்பதற்கான உரிமை தலைமை அமைச்சருக்கு இல்லை. ஆகவே அந்த பகுதி திரும்ப பெறப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட பிறகு பெருபாரி திரும்ப மேற்கு வங்காளத்தோடு இணைக்கப்பட்டது. இந்த வரலாறு ஏற்கனவே இருந்தும் அதற்கு பின்னால் கச்சத்தீவு கொடுக்கப்படுகின்ற போது இதே வழியிலே போய் போராடுவதற்குரிய தன்மையை விட்டுவிட்டு அவர்கள் கொடுத்து விட்டார்கள், நான் தீர்மானம் போட்டேன் சட்டசபையிலே என்று சொல்லிக் கொண்டிருப்பது என்பது ஒரு தகுதியான மனிதனிடம் அந்த ஆட்சி இல்லாததினால் மீனவர்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு. அது ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது. பிறகு ஈழத்து சச்சிதானந்தன் கூட இங்கே வந்திருக்கிறார். அதற்கு அடுத்தாற்போல் எனக்கு நினைவு வந்தது, இவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தபோது காங்கிரஸ் சிங்களவர்களுக்கு உதவியாக படை அனுப்பியது, பணம் அனுப்பியது, ஆயுதங்களை அனுப்பியது, எல்லா வகையான உதவிகளையும் செய்தது.
ஈழ இயக்கம், விடுதலை இயக்கம் அழிவதற்கு காங்கிரஸ் முன்னெடுப்பு செய்தபோது ஆட்சியில் இருந்த அவர், இங்கே வாருங்கள், மத்திய அரசாங்கத்திலும் நாங்கள் இருக்கிறோம், கீழேயும் இருக்கிறோம், இந்த காரியம் நடக்குமானால் நீங்கள் சிங்களவர்களுக்கு உதவுவீர்களே, ஆனால் நாங்கள் ஆட்சியை விட்டு போய்விடுவோம், உங்களுடைய மந்திரி சபையை விட்டும் போவோம், அதை எதிர்த்து போராடுவோம் என்று சொல்லியிருந்தால் மத்திய அரசாங்கம் இவருடைய கூட்டணி அரசு அமைச்சர்கள் இருக்கின்ற காரணத்தினால அதை தைரியமாக செய்திருக்க முடியாது. சொல்லவில்லை. ஒரு 2 மணி நேரம் 2 பெண்டாட்டிகளையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் வைத்துக்கொண்டு உண்ணாநோன்பு இருந்தாரே தவிர அதற்கு மேல் அவரால் எதுவும் செய்யவில்லை. அதனுடைய விளைவாக ஈழ இயக்கம் பறிபோய்விட்டது. 30 ஆண்டுகள் நடந்த இந்த இயக்கம், தமிழனுக்கு ஒரு நாடு கிடைக்கும் என்று நாம் நம்பிய இயக்கம் பறிபோய்விட்டது. கடைசியாக இன்றைக்கு அந்த விடுதலை இயக்கத்தின் தொடர்ச்சியே இல்லாமல் போய்விட்டது. அதை பற்றி பேசுவாரே இல்லாமல் போய்விட்டார்கள். இத்தகைய வீழ்ச்சி நேரிட்டதற்கு அவருடைய ஆட்சி அங்கே இருந்தது தான் காரணம் என்று நான் கருதினேன். இது 2 தான் எனக்கு அவருடைய ஆட்சியை பற்றி நினைவுக்கு வந்தது. அவர் செய்த 1-2 நல்ல காரியங்களும் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய தீங்கான காரியம் என்பது தமிழர்களுக்கான, மீனவர்களுக்கான கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததும், தமிழர்களுடைய விடுதலை இயக்கம் தமிழின தலைவர் என்று சொல்லிக்கொண்ட ஒருவரின் காலத்திலேயே அழிந்து போனதும் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், அதற்கு பிறகு இப்பொழுது ஸ்டாலின் வந்திருக்கிறார், அவருடைய வாரிசு. இன்னும் 2 பேர் வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் திருவாரூருக்கு போக வேண்டியதான், அது வேறு. ஆனால் இவருடைய எடுத்தோன்னே எனக்கு மனசில் தோன்றியது, ஒரு மனிதன் கிரிமினல் குற்றவாளி, ஊழல் குற்றவாளி, அந்த ஊழல் குற்றவாளி தன்னுடைய ஊழலை நீதிமன்றத்திலேயே ஒப்புக்கொள்கிறான். ஆமாம், நான் பேருந்து நடத்தினர் ஓட்டுநர்களுக்கு காசு வாங்கி கொண்டு தான் அந்த வேலையை கொடுத்தேன். பிறகு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து விட்டது, நான் அவர்களெல்லாம் கூப்பிட்டு வாங்கியதை திருப்பி கொடுத்து விட்டேன், அவர்களும் வாங்கி கொண்டேன் என்று சொல்லிவிட்டார்கள், ஆகவே என்னை விடுதலை செய்யலாம் என்று அவர் சொன்னார். சொன்னவுடன் உயர்நீதிமன்றம், அடேடே நாணயமாக திருப்பி கொடுத்து விட்டீர்கள், ஆகவே உங்களை விடுதலை செய்ய வேண்டியதுதான் என்று சொல்லி அந்த நீதிபதியும் சொன்னார். நம்முடைய உயர்நீதிமன்ற அரசர்கள் எல்லாரும் அப்படி என்று சொல்ல முடியாது, ரொம்ப வினோதமான ஆட்களெல்லாம் இருப்பார்கள். அவர் சொல்லிவிட்டார், வாங்கியதை எப்பொழுது திருப்பி கொடுத்து விட்டாயோ உன்னுடைய நாணயத்தை பாராட்டுகிறேன், உன்னை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். நான் அடுத்த நாள் நினைத்தேன், இனிமேல் ஒவ்வொரு திருடனும் மாற்றிக்கொண்டு விட்டால் நான் எடுத்த பொருளை திருப்பி கொண்டே அவரிடம் வைத்து விட்டேன், அவரும் வாங்கி கொண்டதாக சொல்லிவிட்டார், ஆகவே என் மீது வழக்கு கிடையாது என்று சொன்னால் எல்லா நீதிமன்றங்களையும் விடுதலை செய்ய வேண்டியதுதான். இப்படிப்பட்ட வாதங்கள்லாம் உயர் நீதிமன்றத்திலேயே வந்தன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை மீண்டும் உயிர்ப்பித்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் சிறைக்கு போகிறார், 1.5 ஆண்டுகள் சிறையிலே இருக்கிறார். 1.5 ஆண்டுகள் சிறையிலே இருக்கின்ற காலத்தில் கொஞ்ச நாள் கழித்து, அவர் அப்பொழுது மந்திரியாக இல்லை, நம்முடைய ஸ்டாலின் கவர்னரிடம் அவரை மந்திரியாக்க விரும்புகிறேன், ஆகவே நீங்கள் பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே கவர்னர் சொல்லுகிறார், கவர்னர் மாளிகையில் அல்லவா பதவி பிரமாணம் நடக்க வேண்டும், அவர் இங்கே வர முடியாது அல்லவா, சிறையிலே பதவி பிரமாணம் செய்து எனக்கு பழக்கமில்லை, ஆகவே நான் வர முடியாது என்று சொல்லிவிட்டார். பிறகு இவர் சொன்னார், தட் இஸ் மை ப்ரையாரிட்டி, நீ வராவிட்டால் என்ன, அவரை ஒரு முதலமைச்சர் என்கின்ற முறையில் நான் மந்திரியாக ஆக்குவேன் என்று சிறையில் இருந்த ஒரு கிரிமினல் கைதியை, ஊழல் செய்தேன் என்று ஒப்புக்கொண்ட ஒரு கிரிமினல் கைதியை அவர் மந்திரியாக ஆக்கி 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். வருங்கால வரலாறு சொல்லும் நம்முடைய இந்திய சட்டங்கள், இதுவரையிலும் இந்தியா விடுதலை அடைந்து 75 ஆண்டு காலத்தில் ஒரு கிரிமினல் குற்றவாளி சிறையிலே மந்திரியாக இருந்த வரலாறு கிடையவே கிடையாது. எந்த ஆட்சியிலும் கிடையாது, எந்த மண்ணிலும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. இப்படி ஒன்று நடக்க முடியும் என்று அரசியல் சாசனம் எழுதியவர்களுக்கு தெரியாத காரணத்தினாலே இப்படி ஒன்று நடந்தால் அதற்கு மாற்றி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் சிந்தித்திருக்கவில்லை. இந்திய அரசியல் சாசனம் மிகச்சிறந்த விற்பனர்களால் உருவாக்கப்பட்டது. அவர்களே கருத முடியாத அளவுக்கு மாபெரும் ஆட்சியாளனாக நம்முடைய முதலமைச்சர் ஒருவர் வந்திருக்கிறார். கிரிமினல் குற்றவாளிகளை எல்லாம் மந்திரிகளாக ஆக்குகின்ற இந்த காரியத்தை எந்த கட்சியும் செய்ததில்லை. இது போன்ற காரியங்களை அதிமுக நினைத்து கூட பார்த்ததில்லை. இது எனக்கு முதலிலே ஸ்டாலினை பற்றி நினைத்தவுடன் இதுதான் நினைவுக்கு வந்தது. கிரிமினல் குற்றவாளிகளை எல்லாம் மந்திரிகளாக ஆக்குவது எந்த ஒன்றுக்கும் கட்டுப்படுவதில்லை, எந்த ஒன்றுக்கும் கட்டுப்படுவதில்லை. திருப்பரங்குன்றத்திலே
முருகனுக்கு தீபம் ஏற்று என்றால் முருகனுக்குத்தானே மலை, மலைக்குத்தானே தீபம். கார்த்திகை தீபம் என்பது முருகனுக்குரியது தானே. நம்முடைய வீடுகளிலெல்லாம் சின்ன சின்ன மண்சட்டி விளக்குகளில் வீடு பூராவும் விளக்கேற்றுகிறோம் கார்த்திகை என்று. முருகனுக்கு ஏற்ற வேண்டாமா? இடையிலே சில காலம் ஏற்ற தவறி இருந்தால் இப்பொழுது புதிதாக ஒரு நீதிபதி அந்த உத்தரவை போடுகின்ற போது அதை ஏற்றுவதிலே என்ன தப்பு? அதை ஏற்றுவதற்கு குறிப்பிட்ட ஆட்கள் மலைக்கு செல்லுகின்ற போது வெகு வேகமாக ஊரடங்கு உத்தரவு போடப்படுகிறது. ஊரடங்கு உத்தரவு 4 பேருக்கு மேல் கூடினால்தான் ஊரடங்கு உத்தரவு போட முடியும். அன்றைக்கென்று பார்த்தா அந்த தெருவிலே நாய் கூட ஓடவில்லை. ஆனால் அவர் ஊரடங்கு உத்தரவு போடுகிறார். அதை கலெக்டரை கொண்டு பிறப்பிக்கிறார். சுப்பிரமணிய கோயிலில் இருக்கிற அதிகாரியை கூப்பிட்டு விளக்கேற்ற போகாதே என்று சொல்லுகிறார். கடைசியில் சென்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஊரடங்கு உத்தரவு போடப்படுகிறது. எந்த முஸ்லீமும் இந்த தீபம் ஏற்றப்படுவது குறித்து எங்களுக்கு மறுப்பு இருப்பதாக அப்பொழுது நீதிமன்றத்தில் சொல்லவில்லை. ஆனால் இவர் ஊரடங்கு போட்டுவிட்டு இவர் சொல்லுகிறார், பார்த்தாயா நீ இந்திய ராஜ விசுவாசியவர், முஸ்லீம்களுக்கு மேல் முஸ்லீம்களின் மீது அவர் ரொம்ப விசுவாசம் உடையவர். நீ கருதவில்லை நான் ஏன் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது என்று சொன்னேன். உங்களுக்கு தர்காவுக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக. தர்கா 800 ஆண்டுகளாக இருக்கிறது. அதுக்கு பாதிப்பு வர வேண்டும் என்றால் 8 நாள் போதும். இதற்கு என்ன 800 ஆண்டுகள்? இங்கே மக்கள் ரொம்ப இணக்கமாக வாழக்கூடிய இயல்புடையவர்கள். அதனாலே நாகூராண்டவர் கோயிலுக்கு போகின்ற கூட்டத்திலே பாதி முஸ்லீம் அல்லாத கூட்டம்தான். ஆகவே அந்த தர்காவுக்கு என்ன நேரிடப் போகிறது? முருகனுக்குரியதை முருகனுக்கு செய்வதில் என்ன தடை? அது கூட பிரமாதம் இல்லை. எனக்கு ஸ்டாலினை பற்றி தோன்றியது என்ன இதில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ரொம்ப நீதிபதியெல்லாம் தூக்கி எறியப்பட்டார். அது கிடக்கட்டும். இப்படி ஒரு உத்தரவை தீபம் ஏற்றலாம், முருகனுக்குரியது மலை, குன்றுதோடாடும் குமரன், அவன் பழனிக்கு சாமி, நம்முடைய பழனிசாமி போல, அவனுக்கு தீபம் ஏற்றுவதில் எப்படி தடை இருக்க முடியும்? சிவனுக்கு முந்திய கடவுள் முருகன், குன்றுதோர் ஆடும் குமரன். அதை இவர் செய்யவில்லை என்பது இருக்கட்டும். ஊரடங்கு உத்தரவு போட்டார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முருகனுக்குரியதை முருகனுக்கு செய்யுங்கள் என்று சொன்ன நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வருகிறார் பாராளுமன்றத்தில். இங்கே உள்ள 40 பேருக்குத்தான் புத்தி இல்லை என்று கருதினால் நாட்டிலே உள்ள 100 MP அதற்கு கையெழுத்து போடுகிறான். நான் கேட்கிறேன், ஒரு நீதிபதி லஞ்சம் வாங்கினார், ஊழல் செய்தார் என்பதற்காக இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது நியாயம்? ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொன்னார் என்பதற்காக, ஒன்றிலே ஒரு குறிப்பிட்ட கருத்து கொண்டிருந்தார் என்பதற்காக இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது, பதவி நீக்கம் செய்வதை என்பதை நீங்கள் முறையாக கொள்வீர்களே. ஆனால் நாட்டிலே எந்த நீதிபதி இருக்க முடியும்? எந்த நீதிமன்றம் இயங்க முடியும்? ஒரு முட்டாள்தனமான ஆட்சி இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதானே அதற்கு அடையாளம். நீங்கள் நீதிமன்றத்தையும் ஆட்சியையும் தனித்தனியாக பகுத்து வைத்தீர்கள். ஆட்சியாளர்கள் நாங்களே முழு அதிகாரம் உடையவர்கள் என்று கையிலே எடுத்துக்கொள்வார்கள். திராவிட மாடல் ஆட்சிகள் எல்லாம் பின்னால் நடக்கும் என்று கருதித்தான் நீதிமன்றத்தை தனி அதிகாரம் உடையதாக நம்முடைய அரசியல் சாசனம் வகுத்தது. ஆனால் அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட். இதற்கு 100 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்து போடுகிறார்கள். அது தோற்கடிக்கப்பட்டுவிடும் என்பது வேறு. ஆனால் மனிதனுடைய சிந்தனை போகின்ற நிலைகளை பாருங்கள். ஒரு கிரிமினல் குற்றவாளியை இவர் சிறைக்குள்ளே மந்திரியாக்குவார். இன்னொரு பக்கம் ஒரு நீதிபதியின் மீது அவர் சொன்ன தீர்ப்புக்காக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவார். இவையெல்லாம் நான் கேட்கிறேன், நாடாளுகின்ற மனிதனுடைய போக்குகளா? இது எவ்வளவு கேவலமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருந்தால் இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கவில்லை. 40 அடி ரோடு போடு என்று சொன்னால் வேறு யாரும் இதை செய்யவில்லை. எதிர்க்கட்சிகள் கூட கண்டுபிடித்து சொல்லவில்லை. விஜிலன்ஸ் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு நாள் வரிசையாக ஆராய்ச்சி செய்து கொண்டே போனது. பிறகு ஒன்றை கண்டுபிடித்தது. 40 அடிக்கு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு போடப்பட வேண்டிய சாலையில் 10 அடி சாலையே இல்லை. இதுவரையிலும் சின்ன தப்புகள் செய்திருப்பார்கள். 2 இன்ச்சு கல் போட வேண்டும் என்றால் 1.5 இன்ச்சு போட்டிருப்பார்கள். இது போன்ற காரியங்கள் உலகத்தில் நடந்தது உண்டு. 10 அடி சாலை 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்லை. 40 அடி தூரத்திற்கு ரோடு போட்டதாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, செக் வழங்கப்பட்டிருக்கிறது. சீஃப் இன்ஜினியரிலிருந்து ரிட்டையர் ஆன இன்ஜினியரிலிருந்து அந்த மந்திரி வரையிலும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் தெளிவாக புலனாய்வுத்துறை குறிப்பிட்டு இவர்களின் மீது வழக்கு போடு என்று சொன்னால்
புலனாய்வுத்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய் என்று சொன்னால் நம்முடைய டிஜிபி பதிவு செய்ய மறுக்கிறார். இதை கண்டறிவதற்காகத்தான் விஜிலன்ஸே மறுக்கிறார். அது மட்டுமல்ல, KN நேருவின் மீது 1800 கோடி ரூபாய்க்கு ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு எல்லா ஆவணங்களும் எங்கள் கையிலே இருக்கின்றன என்று அவற்றை அனுப்பி இதன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று டிஜிபியிடம் புலனாய்வுத்துறை சொல்லுமானால் அதுவும் பதிவு செய்யப்படவில்லை. பிறகு அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை என்கின்றவர் இந்த வழக்கை எடப்பாடியார் சொல்லியோ அவருடைய வழிகாட்டுதலோ உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறார். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பதிவு செய், அதற்கான சான்றுகள் எல்லாம் சரியாக இருக்கின்றன என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார். சொன்ன பிறகும் இவர்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை. இப்பொழுது அவர் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று மறுபடியும் போகிறார். பாருங்கள், நம்முடைய கோர்ட்டுகளும் இப்படி இருக்கின்றன, நம்முடைய போலீஸ் துறையும் இப்படி இருக்கிறது. குற்றவாளிகள் என்னுடைய ஆட்சியின் கீழே என்னுடைய மந்திரிகள் குற்றம் செய்வார்களே ஆனால் தே ஆர் எபோவ் லா என்பது ஸ்டாலினுடைய கோட்பாடு. என்னுடைய மந்திரிகள் குற்றம் செய்வார்களே ஆனால் எங்களுடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய கிரிமினல் குற்றச்சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். தே ஆர் எபோவ் லா. ஒன்று சொல்லுகிறேன், 12ஆம் நூற்றாண்டில் ஒரு இங்கிலாந்தினுடைய மன்னன் சொன்னான், நான் சட்டத்திற்கு மேலானவன், நான் செய்கின்ற குற்றங்களுக்காக என்னை விசாரிக்க முடியாது என்று சொன்னான். அப்பொழுது அந்த மக்கள் பெரும் போராட்டம் நடத்தினார்கள். போராட்டம் நடத்தி மன்னனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, இல்லாவிட்டால் ஆட்சி போய்விடும் என்கிற நிலைமை வந்தபோது அவன் சொன்னான், சட்டத்திற்கு மன்னனும் உட்பட்டவன் என்பதை 12ஆம் நூற்றாண்டில் அந்த மன்னன் முதலாக ஒப்புக்கொண்டான். நோபடி இஸ் எபோவ் லா என்கின்ற கோட்பாடு முதலாக 12ஆம் நூற்றாண்டில் அது மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. இந்த மேக்னா கார்ட்டா என்பது உலக திருப்பங்களிலேயே ஒன்று என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள். ஒரு மன்னனை சட்டத்திற்கு உட்பட வைத்த அவ்வளவு பெரிய மேக்னா கார்ட்டா தான் உலகத்தின் முன்னேற்றங்களில் ஒரு படி என்று சொல்வார்கள். 12ஆம் நூற்றாண்டில் அந்த மேக்னா கார்ட்டா ஏற்பட்டு இப்பொழுது என்னுடைய மந்திரிகள் எல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களை பற்றிய வழக்குகள் டிஜிபி பதிய மாட்டார், எங்களுடைய அரசு அதை விசாரிப்பதற்கு ஒப்புக்கொள்ளாது என்று சொல்லுகின்ற நிலைமை இங்கே இருக்குமானால் இது ஒரு அரசா என்று கேட்கிறேன். இது ஒரு அரசா? 7 வயது சிறுமியிலிருந்து 60 வயது கிழவி வரையிலும் அவ்வளவு பேரும் கற்பழிக்கப்படுகிறார். 7 வயது சிறுமியும் எப்படி கற்பழிக்க முடியும் என்று தெரியவில்லை, 60 வயது கிழவியும் எப்படி கற்பழிக்க முடியும் என்று தெரியவில்லை. எல்லாம் நடக்கிறது. நாடாகவே இல்லை, இது குப்பை காடாக இருக்கிறது. அதற்கு காரணம் போலீஸை அவர் தன்னுடைய போக்குக்கு பயன்படுத்துவதுதான். ஆனால் இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு எனக்கு ரொம்ப சமயங்களில் தோன்றும், எதற்கு மோடியும் சேர்ந்து இவர்களுடைய ஊழல் பட்டியலை படித்து கொண்டிருக்கிறார். அந்த மந்திரி செய்தார், இது அதை நான் தான் வழக்கம் இல்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சக்தியும் இல்லை, நான் புலம்புறது நான் எதுக்கு மோடி புலம்ப வேண்டும் என்று கேட்டேன். இங்கே மதுரைக்கு வந்தபோது எடப்பாடியாரையும் வைத்துக்கொண்டு பெரிய பட்டியல் சொன்னான். அடித்து இறக்கினால் மண்டையில் ஆணி அடித்தது போல் இறக்குவதற்குரிய அதிகாரம் உங்களிடம் இருக்கின்ற போது அதை மாற்றி செய்வதற்கான காரியங்கள் இருக்கின்ற போது நீங்களும் மக்களிடம் சொல்லி சலித்து போய்விட்டது. 50 ஆண்டுகளாக இவ்வளவு குற்றங்களுக்கிடையே அப்பனும் மகனும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கடைசி என்பது வேறு. எந்த ஒன்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் என்பது வேறு. ஆகவே இதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், எவ்வளவு தூரம் கேவலமாக ஒரு ஆட்சி பகிரங்கமாக நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிட மாடல் ஆட்சி என்று வேறு பெயர். ஆகவே இந்த நிலையில் திராவிட இயக்கத்தினுடைய வழிபடி ஆட்சிகள் என்னுடைய நினைவை உறுத்தின. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கருணாநிதிக்கு பிறகு எம்ஜிஆர் வருகிறார். எம்ஜிஆரை பற்றி 2 தான் என்னுடைய மண்டையில் அடித்தது. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்து இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள் சில நடிகர்கள், அந்த நடிகர் வரவில்லையா, இந்த நடிகர் வருவதற்கு என்ன என்று. அதெல்லாம் அவர் வந்தவுடன் முதலில் திண்டுக்கல்லில் போய் நின்றார். நின்று இது 100 நாள் ஓடுகிற படம் என்று கருணாநிதி சொன்னார். அவர் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் நின்றார், இடைத்தேர்தலில் நின்று 51% வாக்குகள் பெற்றார். காமராஜர் 2வது இடத்திற்கும் கருணாநிதி 3வது இடத்திற்கும் போனார். அதோடு அந்த அரசியல் முற்று பெற்றிருக்க வேண்டும். 2லிருந்து 3க்கு நகர்ந்து விட்டால் 3லிருந்து 4க்கு போய் வெளியேற இருக்க வேண்டும். அது என்னவோ காலநிலைகளில் அது நடக்காமல் போய்விட்டது என்பது வேறு. அதற்கு பிறகு அந்த குதிரை அந்த பந்தயத்தில் முகத்தை நீட்டியது தான். சாகிற வரையிலும் அந்த குதிரையை தோற்கடிக்க எவனுக்கும் சக்தி இல்லை.
14 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை வனவாசம் போக வைத்தவர் அவர். 14 ஆண்டுகள். ஒரு கட்டத்திலே சொன்னார், எம்ஜிஆர் தான் அங்கே இருக்கிறாரே, அதுவரையில் நான் ஆளுகிறேனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமாக போய்விட்டார். எம்ஜிஆர் என்ன செய்தார்? 2 வரியிலே கச்சத்தீவு என்று சொன்னீர்கள். ஈழம் பறிபோனதற்கு, ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்ததற்கு இவருடைய ஆட்சி காரணம். இது 2 தான் என்னுடைய மண்டையிலே தைத்தது என்று சொன்னீர்கள். அதுபோல் எம்ஜிஆருக்கு என்ன என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன், காமராஜர் தொடங்கி வைத்த பள்ளி கல்வியை சத்துணவாக ஆக்கி பெரிய வலிமையுடைய கல்வியாக அதை ஆக்கினார். அவ்வளவுதான். பள்ளி கல்வி முற்றுப்பெற்று விட்டது என்கின்ற போது உலகமயமாக்கல் தொடங்குகிறது. பாருங்கள், எடப்பாடியாரை போல எம்ஜிஆரும் பெரிய உயர்கல்வி பெற்று வந்தவர் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் நினைக்கிறார், உலகமயமாக்கல் தொடங்குகிறது, குளோபலைசேஷன் ஸ்டார்ட்ஸ். இப்பொழுது ஏராளமான படித்த இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த சாதாரணமாக நம்முடைய வளைகுடா நாடுகளுக்கு போகின்ற நர்ஸு வேலை இல்லை, டிரைவர் வேலை இல்லை, கண்டக்டர் வேலை இல்லை, கூலி வேலை இல்லை. இதுக்கு படித்த இளைஞர்கள் வேண்டும். அமெரிக்காவையும் ஜெர்மனியையும் பிரான்ஸையும் இங்கிலாந்தையும் நிரப்புவதற்கு படித்த இளைஞர்கள் வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அரசாங்கத்திலும் போதிய பணம் இல்லை. நிறைய மருத்துவக் கல்லூரிகள், நிறைய பொறியியல் கல்லூரிகள், இத்தனையும் தோற்றுவிப்பதற்கு அரசாங்கத்தால் முடியாது. ஆனால் அவருக்கு ஒன்று தோன்றுகிறது, இப்பொழுது தமிழ்நாட்டு இளைஞர்களை நாம் படிக்க வைக்க தவறிவிட்டால் இந்த பந்தயத்தில் பின்தங்கி விடுவார்கள் என்று அவருக்கு தெரிகிறது. அதனாலே அவர் உடனடியாக தனியார்களை எல்லாம் அழைத்து, எவன் பணம் வைத்திருக்கிறானோ அவனுக்கு இடம் தருகிறேன், வசதிகள் செய்து தருகிறேன், அனுமதி தருகிறேன், பொறியியல் கல்லூரிகளை தோற்றுவியுங்கள் என்று சொல்லுகிறார். கிராமத்துக்கு கிராமம் பொறியியல் கல்லூரி. பாருங்கள், ரொம்ப தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி இல்லாத ஊர்களே கிடையாது. வீதிதோறும் 2 பள்ளி, வீடுகள் தோறும் கலையின் விளக்கம், நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள், நகர்களெங்கும் பல பல பள்ளி என்று தான் பாரதிக்கு சிந்திக்க தெரிந்தது. பொறியியல் கல்லூரி வரைக்கும் வந்தார். கிராமத்திற்கு கிராமம் பொறியியல் கல்லூரி. ஏராளமான இளைஞர்கள் படித்தார்கள். உலக நாடுகளிலேயே ரொம்ப அதிகமாக படித்தது என்பது தமிழ்நாட்டு பொறியியல் கல்லூரிகள். எல்லாரும் அமெரிக்காவுக்கு போனார்கள். புதுவையில் போன்ற கிராமங்களில் 12 வங்கிகள் திறக்கப்பட்டன. ஏனென்றால் அவன் அனுப்புகிற டாலரை மாற்றுவதற்கு. அவ்வளவு பெரிய வளத்தை சர்வீஸ் செக்டாரின் மூலம்தான் இந்தியா முதலில் முன்னேறியது. தங்கத்தை அடகு வைக்கின்ற அளவுக்கு இருந்த ஒரு நாடு முதலில் சர்வீஸ் செக்டாரின் மூலம்தான் தன்னுடைய அந்நிய செலாவணியை பெருக்கிக் கொண்டது. அந்த அந்நிய செலாவணி பெருக்கத்தில் தமிழ்நாடு முதன்மையில் இருந்ததற்கு மிகப்பெரிய காரணம், இளைஞர்களெல்லாம் நிறைய வசதி பெற்று வீடுகள் கட்டி கொண்டு ஒவ்வொரு கிராமத்திலும் பின்தங்கிய இளைஞர்கள் இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்ததற்கு எம்ஜிஆர் காரணம். ஆகவே சொல்லுகிறேன், உயர்கல்வியின் தந்தை எம்ஜிஆர். இது ஒரு நினைவுக்கு வந்தது. பிறகு ஈழம் அந்த இயக்க வலிமை பெற பிரபாகரனுக்கு தோள் கொடுத்தவர் எம்ஜிஆர் தான். அதனாலே 3 கோடி ரூபாய் கொடுத்தார், ஆயுதங்கள் கொடுத்தார், வேதாரண்யத்தையும் மற்ற கடற்கரை ஊர்களையும் ஈழ விடுதலை புலிகள் செல்வதற்கு திறந்து விட்டார். மத்திய அரசாங்கத்தை எல்லாம் கேட்கவில்லை. இவர்கள் நோக்கத்திற்கு விடுதலை இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆர் அதற்கு பின்புலமாக இருந்தார். ஈழத்திலே, யாழ்ப்பாணத்திலே ஒரே ஒருவருக்கு மட்டும் சிலை இருக்கிறது, அது எம்ஜிஆருக்கு தான். ஆக ஈழம் அழிந்ததற்கு கருணாநிதி காரணம் என்றால், எம்ஜிஆர் வாழ்ந்திருந்தால் அந்த ஈழம் அழிந்திருக்காது. வாழ்க்கையில் ஒரு இன மக்கள் விடுதலைக்கு தவித்த போது அவர் அதற்கு உதவி செய்த விதமும் உயர்கல்வியை நிலைநாட்டிய விதமும் நினைவுக்கு வந்தது. அதுக்கு அடுத்தாற்போல் ஜெயலலிதா வந்தார். ரொம்ப ஆச்சரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், இம்பீரியல் லேடி, அதாவது விக்டோரியா மகாராணியை பார்ப்பது போல இருக்கும். நான் அவரிடம் ரொம்ப பழகியிருக்கிறேன். அதே அப்படி நேர் எடப்பாடிக்கு நேர் மார். நம்ம வீட்டில் நம்ம தந்தையோடு, அண்ணனோடு, பெரியப்பனோடு பேசிக்கொண்டிருப்பது போல் இருக்கும் எடப்பாடியாரோடு பேசிக்கொண்டிருப்பது. அந்த அம்மாவிடம் பேசுகிற போது குண்டி தரையில் சீட்டில் உட்காராது, நம்ம அழுத்தி உட்கார்ந்தாலும் தூக்கிக்கும். அதுதான் கெடுபிடி, அவ்வளவு கெடுபிடி. ஆனால் ரொம்ப அறிவாக பேசுகின்ற பேச்சு கேட்பார்கள், அது வேறு. நான் அவர்களிடம் இருந்திருக்கிறேன். அவர்கள் காலத்தில் தான் நான் எம்எல்ஏ ஆனேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜெயலலிதாவினுடைய வரலாற்று பணி என்ன என்று கேட்டால், உள்ளே வந்தார், ஒரு திராவிட இயக்கத்திற்குள் ஒரு ஆரிய பெண் வருகிறார். இது ஒரு முரண் என்று கருணாநிதியால் பெரிதி பிடித்து பேசப்படுகிறது. உள்ளே வந்த ஜெயலலிதா இடஒதுக்கீட்டு கொள்கையை 29% 68% மாற்றுகிறார். 68%.
50% மேல் மாற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்தது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பெல்லாம் அவருக்கு சாதாரணம். 68% அதை உயர்த்திவிட்டு பிறகு அதை 9வது ஷெட்யூலில் அதை பாதுகாத்தார். எந்த நீதிமன்றமும் இன்றைக்கு வரையிலும் அதை மாற்ற முடியவில்லை. இடஒதுக்கீட்டுக்கு பெருவாரியான பிற்பட்டவர்கள் இன்றைக்கு நாட்டிலே இந்த வசதிகளையும் தகுதிகளையும் பெற்றிருப்பதற்கு ஜெயலலிதாவினுடைய அந்த ஆணித்தரமான போக்குத்தான் காரணம். திராவிட இயக்கத்தின் உயிர் கொள்கை இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு. சரி, இந்த இடஒதுக்கீட்டுக்குள் ஒரு பார்ப்பன பெண் வந்து தலைமையேற்று இந்த காரியத்தை, கருணாநிதி செய்யாத காரியத்தை, மற்றவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இவர் செய்து பெருவாரியான பேர் அந்த வசதியை பெறுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு வரையிலும் சட்டத்தில் ஆணி அடித்தது போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய காரியம். இதுபோல் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நான் ஒரு கட்டுரை எழுதினேன், 2ஆம் திராவிட சிசு ஜெயலலிதா என்று. ஆரிய பெண்ணாக பிறந்து திராவிட இயக்கத்துக்குள் நுழைந்து திராவிட கொள்கைகளை திராவிடர்கள் கொண்டு போகாத உயரத்திற்கு கொண்டு போன காரணத்தினால் இவர் திராவிட சிசுவாக ஆனார். இவருக்கு முன்பு இதுபோல் செய்த ஒருவர் இருந்தார், ஞானசம்பந்தர். அவர் ஆரியராக பிறந்து திராவிட சமயமாகிய சைவ சமயத்தை தூக்கி பிடித்து சிவன் கோயில் தோறும் பாடி கடைசியில் அவர் தேவாரத்தில் ஒருவராக நடைபெற்று நின்றதை பற்றி ஆதிசங்கரர் சொன்னார், இவன் திராவிட சிசு என்று. முதல் திராவிட சிசு ஞானசம்பந்தர் என்றால் 2ஆம் திராவிட சிசு ஜெயலலிதா. அந்த திராவிட இயக்கத்தின் பார்ப்பன எதிர்ப்பு முனை ஒழிக்கப்பட்டது. அதோடு முடிந்து ஒரு சமரசமான போக்கு. இன்றைக்கு எல்லா பிராமணர்களும் எடப்பாடிக்கு ஓட்டு போட ஏன் விரும்புகிறீர்கள் என்றால் அந்த சமரச போக்கு அதிமுகவிலே இயல்பாக ஏற்பட்டது, அந்த வெறுப்பு அடிப்படையில் அல்ல. இது அவர் செய்த மிகப்பெரிய காரணம். அவர் உண்டாக்கிய அம்மா உணவகம் நிகரற்றது. உங்களுக்கு சொல்கிறேன், இந்தியா இன்னும் 100 மடங்கு வளர்ந்தாலும் 20% மக்கள் ஏழைகளாக இருப்பார்கள். கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய தன்மை அது. அடிமட்டத்தில் ஒரு 20% பேரை இரவு உணவு இல்லாமல் படுக்க வைக்கின்ற வேலையை இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் செய்து கொண்டே இருக்கும். ஆகவே அம்மா உணவகம் அவர்களுக்கு 5 ரூபாய்க்கு சாப்பாடும் 1 ரூபாய்க்கு இட்டலியும் கிடைக்கின்ற வகையில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ஒரு மணி இரவு படுக்க போக வேண்டாம் என்கின்ற நிலையில் அம்மா உணவகத்தை ஏற்படுத்தியது இன்னொரு பெரிய சங்கதி. சரி, முடிந்தது. ஸ்டாலின் கதையும் கருணாநிதி கதையும் சொல்லிவிட்டேன், எம்ஜிஆர் கதையும் அம்மா கதையும் சொல்லிவிட்டேன். அடுத்தது எடப்பாடி. இவர் ஆட்சிக்கு வருகிறார் பாருங்கள். 4 ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருந்தார். 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததில் 2 ஆண்டு கொரோனா. அப்புறம் என்ன செய்வது? 2 ஆண்டு கொரோனா, அதனுடைய வீச்சு 3ஆவது ஆண்டு ஆட்சியை விட்டு வருகின்ற வரையில் இருந்தது. 2 ஆண்டு கொரோனாவில் வண்டிகள் ஓடாது, பெட்ரோல் போட மாட்டார்கள், பெட்ரோலால் வருகிற வருமானம் வராது. பெட்ரோல் பெரிய வருமானம் தமிழ்நாட்டுக்கு வராது. நீங்கள் ஒரு தோசை தின்னா வரி கட்டுவீங்க, வெளியே போனால் தானே தோசை திம்பிய. எவனும் வீட்டை விட்டே போக முடியாது, எந்த வரியும் வராது. ஜிஎஸ்டி எல்லாம் இருந்ததே தவிர பெரிய இழப்பு. அரசாங்கம் இருக்கிறதே தவிர இயங்க முடியவில்லை. மக்கள் நடமாட்டமே இல்லை. அவர் தொழில் செய்யவில்லை, கடைக்கு போகவில்லை, வேலைக்கு போகவில்லை, எதுவும் கிடையாது. எந்த நடமாட்டமும் இல்லை. இந்த 2 ஆண்டுகளில் எப்படி இந்த அரசாங்கத்தை நடத்துவது? அப்புறம் மருத்துவமனைக்கு பிறவற்றுக்கு உதவிகள் செய்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயமாக ஒரு நிலை இருந்தது. இதற்கு இடையே அவர் இவ்வளதையும் செய்துவிட்டு 2 ஆண்டு கொரோனா முடிந்து அதனுடைய வேகம் தனியாத நிலையிலேயே அவருடைய ஆட்சி முடிகிறது. இதற்குள் சில காரியங்கள் செய்திருக்கிறார் பாருங்கள். இந்த வரிசையாக பிற்பட்டவர்களுக்கான நன்மையை எப்பொழுதும் அதிமுக அரசு தான் பெரிய நிலைக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறது. முதலில் எம்ஜிஆர், பிறகு அம்மா, பிறகு எடப்பாடியார். அவர் காலத்தில் நீட் என்று சொன்னார்கள். நீட்டை கொண்டு வந்ததே திமுக காரன் தான் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. அவ்வளவு புழுகுகிறான் இவன். புழுகுகிற புழுகில் நமக்கு எது உண்மை எது பொய் என்றே தெரியாத அளவுக்கு புழுகுகிறான். நம்மையும் மயக்குகிற அளவுக்கு புழுகுகிறான். எனக்கு உன்னை பார்க்குற ஒரு கிராமத்து பாட்டு ஒன்று நினைவுக்கு வரும். எவ்வளவு பெரிய பொய்யன்வன் என்பதற்கு நீட்டை கொண்டு வந்தது காந்தி செல்வன் என்கின்ற திமுக மந்திரி. பாராளுமன்றத்தில் இதை அறிமுகப்படுத்தியது அந்த ஆள் தான். நீட்டை யார் கேட்டார்கள்? கொண்டு வந்துவிட்டு பிறகு நீட்டை ஏதோ மோடி கொண்டு வந்தது போல் மோடி அதை அகற்ற மறுக்கிறார். ஏண்டா கொண்டாந்தது நீங்கள், இதுக்கு மோடி அகற்ற வர வேண்டும் என்று சொல்கிறார், என்ன நியாயம் என்று கேட்கிறேன் நான். இவ்வளதையும் செய்து இப்பொழுது பதறுவதற்கு காரணம் என்னவென்றால் 1000 கோடி ரூபாய் சந்தை பறி போய் விட்டது. அதனாலே பதறுகிறார்களே தவிர
நீட் இருந்தால் அது ஒரு 1000 கோடி சந்தை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு பெண் இருந்தாள், திருமணம் செய்து கொண்டாள், 2 பேரும் நன்றாக வாழ்ந்தார்கள். வருமானம் இல்லை. அவன் சொன்னான், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருகிறேன், சம்பாதித்து கொண்டு வருகிறேன் 2-3 வருஷம் என்று சொன்னான். சரி என்று சொன்னாள். பிறகு அவன் வெளிநாட்டுக்கு போய்விட்டான். போன இடத்துல சரியாக வேலைகள் வாய்க்கவில்லை, கூலி வேலைக்கே இருந்தான். பெண்டாட்டிக்கு பணம் அனுப்ப முடியவில்லை. ஆகவே அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இதை கடிதமாக எழுதுவதற்கு அவன் வெட்கப்பட்டான். நான் கூலி வேலை தான் செய்கிறேன், வந்து பயனில்லை என்று சொல்ல வெட்கப்பட்டான். அதனாலே ஒரு கடிதமும் எழுதாமல் இருந்தான். ஒரு 7-8 ஆண்டுகள் இவன் கடிதமே எழுதாமல் இருந்தவுடன் அவன் என்ன நினச்சான்னா, சரி அவன் போய் சேர்ந்துட்டான் போல இருக்கு, நம்ம என்ன செய்யறது, அவன் நல்லபடியாக தான் இருந்தால் அவன் வருவான்னு வரல, சரி போய் சேர்ந்துட்டான் போல இருக்குன்னு இருந்தான். அப்போது ஒருத்தன் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பேன். அவனோட சிநேகிதமாயிட்டாவன். சிநேகிதமாகி இப்படியே காலம் ஓடிய போது ஒரு நாள் அவன் அங்கேருந்து வந்துட்டான். வந்து கதவை தள்ளிக்கின்னு உள்ளே வந்துட்டான். அடாடாடாடா நீங்கள் நல்லா தான் தெரியலையே நான் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி வந்தியில் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வாங்க இன்றைக்கி உங்களுக்கு கோழி அடித்து நான் குழம்பு வைக்கணும் சொல்லி கோழி அடித்து குழம்பு வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக அவனுக்கு விருந்து பரிமாறிக்கிட்டு இருந்தான். விருந்து பரிமாறுறது பூவெல்லாம் வச்சு கொண்டையெல்லாம் போட்டு புருஷன் வந்துட்டாங்கிற மகிழ்ச்சியில் அந்த குழம்பை வச்சு அந்த அகப்பையில் எடுத்து ஊற்ற போகிறது கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியும். இவன் உள்ளே உட்காந்துருந்தான். இவன் பயந்து ஓடினான். போய் கதவை திறந்தா, ஏய் கள்ள புருஷன். அவங்ககிட்ட சொன்னான், ஏய் என் புருஷன் வந்துட்டான், இனிமேல் இங்கே வர்ற வேலை வச்சுக்காத போ அப்படின்னா. ஏண்டி சிரிக்கி, இம்புட்டு காலம் என்னோட இருந்துட்டு கொஞ்சிட்டு இப்போ உடனே இந்த வேலையை வச்சுக்காதேங்கிற, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கா என்ன? போய் அவட்ட குடுமையை பிடிச்சான். இவ திரும்பினான். குடுமையை பிடிச்சவால எடுப்பில் இருந்த அருவாளை எடுத்து அந்த கொண்டையை அறுத்துட்டான். கையில் முடி வந்துருச்சு. இவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல, விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டான். இனிமேல் வராதரான்ட்டு போயிட்டான். போனோன்னே புருஷங்கிட்ட மறுபடியும் குழம்பு எடுத்து கரண்டியில் ஊற்ற போனான். நிமிர்ந்து பார்த்தான் புருஷன். பார்த்துட்டு, என்ன பூ வச்ச கொண்டை எங்கேன்னு கேட்டான். பூ வச்ச கொண்டை முதல்ல இருந்துச்சே, இப்போ பூ வச்ச கொண்டை எங்கேன்னா. யாருக்கும் அவ்வளவு சாதுரியமாக பதில் சொல்ல வராது. திமுக மாதிரி அவர் பதில் சொல்கிறா பாருங்க. ஐயோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா? பாயத்து பரியத்து போனீரே சாமி, நோயற்று நொடியற்று வருவீரே. ஆனால் நீங்கள் நல்லபடியாக சேர்ந்துட்டா, சோறிட்ட அகப்பையை குழம்பிடும் முன்னர், சோத்துக்கு அகப்பையில் குழம்பு எடுத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அதில் நடந்திருக்க நேரத்தை சரி பண்ணுறா பாருங்க. அதுக்கு எவ்வளவு திராவிட மாடல் திறமை இதெல்லாம். குழம்பை மோந்தோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு இருக்கமே இந்த கொண்டையை கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு சட்டியில் போட்டுட்டு நான் போய் கொண்டையை சாமிக்கு பிராடிக்கு கொடுத்துட்டு வந்தேன்னா. பாயத்து பரியத்து போனீரே சாமி, நோயற்று நொடியற்று வருவீரேயானால் பூவிட்ட கொண்டை இல்லை, சோறிட்ட அகப்பை குழம்பிடும் முன்னர் பூவிட்ட கொண்டையை பிராரிக்கு நேர்ந்தேன்னாலாம். அடாடாடா எவ்வளவு விசுவாசம் உனக்கு, இப்படி ஒரு கொண்டாடி கிடைக்க நான் தவம் இருந்திருக்கோன்னு. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் கூட்டணியில் சொல்லிக்கிட்டு, இந்த அரசு மாதிரி ஒரு அரசு உலகத்தில் உண்டா? அந்த மாதிரியான ஒரு நிலைமை எடப்பாடியாருடைய ஆட்சியில் அந்த 7.5% அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், யாருக்கும் அது பெரிய கனவு, எவனும் நினைத்தே பார்க்க முடியாது. அவன் 2ஆக பிரிந்திருக்கிற சமூகம், ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் என்பது போல, வசதி மிகுந்தவர்களுக்கு தனியார் பள்ளிகள், கான்வென்ட்டுகள், வசதியற்றவர்களுக்கு அரசு பள்ளிகள். அவர்கள் ரொம்ப பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி என்பது மாபெரும் கனவு. என்ன செய்வது? நீட்டை கொண்டு வந்த அயோக்கியத்தனம் உங்களை சார்ந்தது. ஆனாலும் இனிமேல் அதையே சொல்லி கொண்டிருப்பதை விட அதற்கு என்ன பரிகாரம் தேடலாம் என்று சிந்தித்து இதிலே கொஞ்சம் பேரை நாம் ஒதுக்கீடு செய்து இந்த ஏழை இளைஞர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போய் மருத்துவர்கள் ஆவதற்கு நாம் என்னவாறு செய்ய வேண்டும் என்று அவருடைய சொந்த யோசனையில் இந்த 7.5% ஒதுக்கீடு கொண்டு வந்தார். இயல்பாக யோசிப்பார். அது ஒன்று பெரிய காரியம். அதற்கு அடுத்தாற்போல் ஒன்று சொல்கிறேன்.
இவர்களோடு போட்டி போட்டு நீங்களும் நானும் கொடுப்பேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அரசியலில் ரொம்ப உங்களுக்கு உடலுக்கு பிறந்தவர் மிதுன், உங்களுடைய மூளையில் பிறந்த மிகச்சிறந்த திட்டம் ஒன்றை நீங்கள் சொன்னீர்கள். பிறகு அது கவனத்தில் கொண்டு வரப்படவில்லை. குடிமராமத்து திட்டம் என்பது உங்களுடைய பிரெயின் சைல்டு. இதை சிந்திக்க தமிழ்நாட்டில் ராஜாஜி காலத்திலிருந்து அம்மா காலம் வரையிலும் ஸ்டாலின் காலம் வரையிலும் அத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாலும் இதை சிந்திக்க ஒரு விவசாயி பழனிசாமியால் தான் முடியும். இந்த குடிமராமத்து திட்டம் என்பது நிகரற்ற திட்டம், நிகரற்ற திட்டம். சோழர்கள் காலத்தில் அது நடைமுறையில் இருந்தது, பிறகு மறைந்து விட்டது. இவரை போன்ற அது விவசாயத்தை வாழ்க்கையாக கொண்டவர்களுக்கு தான் அது தெரியும். அதனுடைய தன்மை என்ன என்றால், ஒவ்வொரு கிராமமும் தன்னுடைய குளத்தை, தன்னுடைய ஏரியை, தன்னுடைய வாய்க்காலை தானே வெட்டி கொள்ள வேண்டும். தன்னுடைய தேவைகளை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் அதற்கு உதவியாக இருக்கும். வேலை செய்ய வேண்டியவன் நீ, என்ன வேண்டுமென்று கேட்க வேண்டியவன் நீ. அந்த வாய்க்காலை வெட்ட வேண்டியவன் அந்த கிராமத்துக்காரன், அதனுடைய பயனை அடைய வேண்டியவனும் அவன். அதற்கு வேண்டிய உதவியை அரசு செய்யும். அந்த குடிமராமத்து முறையை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துவதற்குள் கொரோனாவுக்கு பிந்திய அந்த ஆட்சி முடிந்து விட்டது என்பதுதான் ஒன்று. இது இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு, பாண்டேக்கு நேரம் முக்கியம். என்னை பாராட்டி ஒரு 10 வரி சொல்ல வேண்டும் என்று முன்னுரை சொன்னார். அது வேண்டாம், எனக்கு 10 நிமிடம் கூடுதலாக தாருங்கள் என்று கேட்டேன். ஆகவே இன்னொரு பெரிய சங்கதி சொல்லுகிறேன். இந்த குடிமராமத்து திட்டம் என்பது இது நடைமுறைக்கு வருகின்ற போது கங்கை ஆறையும் காவிரி ஆற்றையும் வைகையும் குண்டாற்றையும் இணைப்பதற்கு ஒரு திட்டம் போட்டார். அதற்கு ஒரு கொஞ்சம் தொகை ஒதுக்கினார். ஆட்சி முடிந்து விட்டது. அந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. எது செய்யப்பட வேண்டுமோ அது செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. 70 லட்சம் டன் அரிசி நமக்கு உற்பத்தி ஆகிறது. 90 லட்சம் டன் அரிசி நமக்கு வேண்டும். ஆந்திரா பொன்னியும் கர்நாடகா பொன்னியும் வந்து அதை நிறைவு செய்கிறது. இன்றைக்கும் நாம் உணவில் தன்னிறைவு உடையவர்களாக இல்லை. இந்த குடிமராமத்து முறையும் இது போன்ற திட்டங்களும் நடைமுறைக்கு வருகின்ற போது, இந்த நதி இணைப்பு திட்டங்களெல்லாம் நடைமுறைக்கு வருகின்ற போது அந்த விவசாயம் தன்னிறைவு பெறும் என்பதுதான் முக்கியமானது. அவர் கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் கிடப்பிலே போட்டார்கள். இன்னொன்று கடைசியாக சொல்கிறேன். மோடி மகாத்மா காந்தி வேலை திட்டம் என்பதை 100 நாள் வேலை திட்டம் என்பதை மாற்றி அமைத்தார். மகாத்மா காந்தி பேரை எடுத்திருக்க வேண்டாம். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய மகத்தான மனிதன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது இருக்கட்டும். ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட் இன் எனி நேம் என்று சொல்வது போல, திட்டம் சிறந்ததாக இருந்தால் பேர் எதுவாக இருந்தாலும் அதனுடைய சிறப்புகள் மக்களை வந்து அடையத்தான் செய்யும். அவர் என்ன செய்தார்? இதற்கு முன்னால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக அரசு அவ்வளவையும் சுரண்டுகிறது. மக்களுக்கு சம்பளத்தில் பாய்தான் போய் சேர்கிறது, மிச்சமெல்லாம் இவர்கள் சுரண்டுகிறார்கள். ஒரு வேலையும் கிராமத்தில் நடப்பதில்லை, அதனுடைய பயன் மக்களுக்கு சேருவதில்லை என்பதினால் மோடி ஒரு திட்டம் போட்டார். 100 நாள் வேலை திட்டத்தில் 60% நான் தருவேன், 40% நீ கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ அதை ஒழுங்காக செய்வாய். திட்டத்தை மேற்பார்ப்பதற்கு நான் வருவேன். எந்த இடத்தில் என்ன தேவை இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் மேற்பார்வை பார்க்கும். 60% நாங்கள் கொடுக்குறோம், 40% நீ. விவசாய காலத்தில் இந்த திட்டம் நிறைவேறாது. ஏனென்றால் விவசாயிகளுக்கு வேலை செய்வதற்கு ஆள் கிடைக்கவில்லை. அந்த 2 மாதம் விவசாயத்தில் அவர்கள் அந்த வருமானத்தை பெறட்டும். 2 மாதம் அல்லாத காலத்தில் அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்யும். வேண்டிய காரியங்களை நீங்கள் பண்ணுங்கள். 100 நாளிலிருந்து 120 நாளாக ஆகிவிடும் என்று சொல்லி அவர் 125 நாளாக ஆகிவிடும் என்று சொன்னார். உடனே இங்கே ஸ்டாலின் குதித்தார். உள்ளதுக்கே பணம் இல்லை, 40% மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? பாருங்கள், வஞ்சிக்கிறதும் மத்திய அரசு என்று வழக்கம் போல் கூக்குரலிட்டார். அவர் சொல்லி முடித்த மறுநாள் எடப்பாடி சொன்னார், இந்த திட்டத்தை 150 நாள் திட்டமாக நான் மாற்றுவேன் என்று சொன்னார். நினைத்து பார்க்க முடியுமா? இந்த திட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினால் அவ்வளவு கிராமத்தாளர்களுக்கும் வேலை கிடைத்துவிடும். 2 மாதம் விவசாயத்தில் வேலை கிடைக்கும், 5 மாதம் இவர் வேலை கொடுக்குறார் 150 நாளின் மூலம் பூரா. அப்புறம் 2-3 மாதம் தான் அவர்கள் தைப்பார்கள். இதுவரை மிச்ச காலம் பூராவும் எல்லா திட்டங்களும் கம்மா, ஏரி, வாய்க்கால் அவ்வளவும் நிறைவேற்றப்பட்டுவிடும். ஒழுங்காக சரிபார்த்து நாம் இந்த பணத்தை ஒழுங்காக பயன்படுத்தி அரசு மேற்பார்வை செய்கின்ற போது இது மிகச்சிறந்ததாக வரும். ஆகவே அவருடைய சிந்தனை பூராவும் பாருங்கள். குடிமராமத்து திட்டம் 125 நாளாக்குவேன் என்றால் நான் 150 நாளாக்குவேன் என்கிறார். இது புரிகிறதா ஸ்டாலினுக்கு? ஆகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன், இயல்பாக சிந்திக்கிறார். இவையெல்லாம் அவருடைய
மூளை பெற்ற குழந்தைகள். இந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுகின்ற போது இதுவரையிலும் தமிழ்நாட்டில் விவசாயி ஒருவர் முதன்மந்திரியாக இருந்ததில்லை. நீங்கள் தான் முதன்மந்திரியாக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய காலத்தில் இந்த தன்னிறைவு குறைவாக இருக்கிறது. அரிசி 70 லட்சம் டன் தான் வருகிறது, 20 லட்சம் டன் வெளியிலிருந்து வருகிறது. இது நிறைந்து இந்த ஆட்சி வெளிநாடுகளுக்கு இந்த அரிசியை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு எடப்பாடியுடைய காலத்தில் இந்த திட்டங்களால் வளர்ச்சி பெறும் என்று சொல்லி எடப்பாடி ஆட்சிக்கு வரட்டும். அடுத்த ஆண்டு திமுகவினுடைய பொதுக்குழு புழல் சிறையிலே நடக்கட்டும்.